விஜய் டிவி பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்தளவில் தாத்தா இருந்த அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த குடும்பமுமே மூழ்கி இருக்கிறாங்கங்க. அனைவருமே அடுத்தடுத்து என்ன செய்யறதுனே சொல்லி தெரியாம பாவங்க ரொம்பவே கவலையா இருக்கிறாங்க. ராமமூர்த்தி உடலுக்கு முன்பாக ஈஸ்வரியும் கூட சிலை போலவே அமர்ந்திருக்கிறாங்க. மறுபக்கம் பார்த்தா ராதிகா மயுவையும் அழைச்சிட்டு வராங்க. கோபியும் வந்திருக்கிறாரு. ஒரு பக்கம் அவங்களும் நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. இதனிடையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா செலியன் எழிலுக்கு போன் எடுக்கிறாரு. எழில் போன் எடுத்து எதுவும் தெரியாதது போல பேசுறாரு. செலினும் அழுது கொண்டே பேசுறாரு. இதனால என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி பதறி போய் அவரும் கேட்கிறாரு. எதுக்குடா அழுற சொல்லண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டதும் உடனே செலியன் அழுதுட்டு சொல்றாரு, தாத்தா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருடா அப்படின்னு சொல்லி கத்தி அழுறாரு. அதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த எழில் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா போன கீழே போட்டுட்டு கத்தி அழுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அமிர்தா எடுத்து பேசுறாங்க. இந்த நிலையில செலியன் தாத்தா இறந்துட்டாருமா அப்படின்னு சொல்லி அமிர்தா கிட்ட சொல்லவும் உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் அழுறாங்க. உடனே நீங்க 2 பேருமே கிளம்பி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு செலியனும் போனை வைத்துடுறாரு. இதனால என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே கடும் அதிர்ச்சி அடைந்து இருவருமே தாத்தாவை பார்ப்பதற்காக கிளம்பி வராங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு வந்ததுமே பாக்கியா எழுந்து போய் தாத்தா நம்ம எல்லாரையுமே விட்டுட்டு போயிட்டாருடா அப்படின்னு சொல்லி கத்தி அழுறாங்க. இனியாவும் ஓடி அண்ணா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு அழுறாங்க. செலியன் அங்க என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா தாத்தாவை பார்ப்பதற்கு உள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க ராமமூர்த்தியின் உடலை பார்த்ததுமே ரொம்பவே பாவங்க கதறி அழ ஆரம்பிச்சிடுறாரு. நேத்து தானே தாத்தா அவ்வளவு நேரம் உன் கூட பேசினேன், உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, இனிமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுறாரு. அமிர்தாவும் தாத்தாவை பார்த்து அழுகுறாங்க. அப்போது சில மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாட்டி கிட்ட போறாரு எழில். பாட்டி கிட்ட போயிட்டு பேசுனதுமே ஈஸ்வரி பாவங்க ரொம்பவே உடைந்து போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருடா எழிலு அப்படின்னு சொல்லி பாவங்க அவங்க கத்தி அழுறாங்க. என் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரே, இப்போ என்னெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரே, எப்படிடா என்னை விட்டுட்டு போக மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கதறி அழுறாங்க. கோபி இதையெல்லாம் பார்த்து என்ன செய்யறதுனே தெரியாம ரொம்பவே பாவமா இருக்கிறாருங்க. கத்தி அழுதுட்டு இருக்கிறாரு. அதனை தொடர்ந்து அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெனியும் அமிர்தாவுடைய அம்மா எல்லோருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதன் பிறகு பழனிசாமியும் கூட அங்கே வாராரு. அங்கே என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் செலியன் ஓடி போயிட்டு அவரை கட்டிப்பிடிச்சு அழுறாரு. கோபிக்கு ஆறுதல் சொல்கிறாரு பழனிசாமி. அப்போது செல்வி வராங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தூண் மாதிரி இருந்த மனுஷன் இப்போ நம்ம கூட இல்லையே, நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரே, பிறந்தநாளை கொண்டாடினாரே அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் கதறி அழுறாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி பக்கத்தில் போய் உட்காந்து ஆறுதல் சொல்கிறாரு. அதே நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அழுது எல்லோருமே ஒரு கட்டத்தில் ரொம்பவே கவலையில் இருக்க நிலையில் ஈஸ்வரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்ததுமே எல்லோருமே அதிர்ச்சி அடைந்துடுறாங்க. அஜய்யோ ஈஸ்வரியும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களோ, அவங்களுக்கும் தாத்தா சித்த அதிர்ச்சியில் ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லோருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தண்ணீர் தெளித்து எழுப்பி விடுறாங்க. அதனை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் பழனிசாமியுமே தாத்தாவை பார்க்க அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அதே நேரத்தில் எல்லோருமே அழுது புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. எழிலா இருக்கட்டும், பாக்யாவா இருக்கட்டும், செலியனா இருக்கட்டும், எல்லோருமே மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு கவலை அடைந்து இருக்கிறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் இந்த மாதிரி சினிமா செய்திகளை நீங்க தெரிந்து கொள்ளணுமா, மறக்காம ஷர்மி ஒஃபிஷியல் யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.